மார்னிங்கே சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆட்டுக்கு தண்ணி வைக்கலான்னு வெளியே வந்துட்டோம் நானும் தம்பியும். ஆட்டுக்குட்டிக்கு தனியாக ஆட்டுக்கு தனியான்னு தனித்தனியாக பிரித்து 2 ரூமில் வச்சுருவோம். இதில் வந்து நாங்கள் உளுந்து தீவனம் அதில் தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா வந்து ஆட்டுக்கு வச்சுருவோம். அது சாப்பிட்ரும். காலையிலே நல்ல வெயில் இன்றைக்கி. மாடெல்லாம் வெயிலில் இருந்தது. நிழல்ல இருக்க சாணம் எல்லாத்தையும் வாரிட்டு மாடெல்லாம் நிழல்ல பிடிச்சி கட்டிட்டேன். அவரும் அதுக்குள்ளே தீவன புல்லை அறுத்துட்டு வந்துட்டார். இதுதான் எங்கள் வீட்டில் பிறந்த கன்றுக்குட்டி. 3 நாள் தான் ஆகுது. மாடெல்லாம் நிழல்ல பிடிச்சி கட்டிட்டு தீவன புல்லை எல்லாத்துக்கும் வாரி போட்டுட்டு வீட்டுக்கு ஆட்டுக்கு வந்து தட்டரிச்சு போட்டுட்டு வந்தாச்சு. இது வந்து ஈவினிங்காக தட்டறுத்து வச்சுட்டு மடையை திறந்து விட்டு நெல்லுக்கு தண்ணி எடுத்து விட சொன்னார். எடுத்து விட்டு வந்துட்டோம்னா அவர் வந்து அப்புறமா ஒரு 8 மணி போல் வந்து நிறுத்திப்பார். போயிட்டு நானும் தம்பியும் தான் தண்ணி எடுத்து விட்டு வந்து நெல் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே ஒவ்வொரு கருது தெரியுது. இன்னும் ஒரு 1.5 மாதம் கிட்டத்தட்ட ஆகும் நெல் அறுவடை பண்ணுறதுக்கு.